இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் ஈரான் சண்டை. இதில் இப்போ 2-3 நாட்களாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் முறுகலாக இருப்பதாக கதைகள் அடிபடுகின்றது. இது உண்மையாக கூட இருக்கலாம். பைபிளும் அதைத்தான் சொல்லுகிறது. உலக நாட்டால் இந்த இஸ்ரேல் வெறுத்து ஒதுக்கப்படும் என்று சொல்லி. அப்படி இருந்தும் குறைந்தது 5 வருடத்துக்கு இந்த இஸ்ரேலை யாராலும் மேற்கொள்ள முடியாது. அவரிடம் நல்ல விமானப்படை இருக்கின்றது. ஒரு 100 விமானம் போதும் ஈரான் நாட்டை அழிப்பதற்கும் லெபனானை அழிப்பதற்கும். எனவே இஸ்ரேலை ஆதரிக்கிறவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தால் பயப்பட வேண்டாம். இஸ்ரேல் தனித்து விடப்பட்டு இருக்குன்னு சொல்லி அவருடைய தேவன் அவரோடு இருப்பார். அவர்தான் இந்த யுத்தத்தை நடத்துகிறார். நான் முதல் சொன்ன மாதிரி இன்னும் 4 வருடமும் 4 மாதமும் இருக்கின்றது இந்த இஸ்ரேல் ஈரான் சண்டை, இல்லாட்டி இஸ்ரேல் காசா சண்டை, இல்லாட்டி இஸ்ரேல் லெபனான் சண்டை முடிவதற்கு. அது வரைக்கும் யாராலும் இஸ்ரேலுக்குள்ளே கால் வைக்க முடியாது. அந்த 4 வருடம் முடிந்த பிற்பாடுதான் ஒரு யுத்தம் ஒன்று நடக்க இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக போவார்கள் 6 நாடுகள் சேர்ந்து. அதற்குரிய காரியங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 1 வருடம் 2 வருடம் போக அதை பற்றிய செய்திகள் வெளிவரும். நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போதைக்கு இந்த இஸ்ரேல் தனித்து விடப்பட்டாலும் அவர்கள் தனியாக நின்று எதிரிகளை வெல்லுவார்கள். பின்னுக்கு அவர்களுக்கு இந்தியா இருக்கின்றது. குண்டுகள், ஆயுத உதவிகள் செய்வதற்கு. எனவே இந்த இஸ்ரேலை இந்த எதிரி நாடுகள் வெல்ல மாட்டார்கள் என்று சொல்லி இன்றைய நாள் சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.